சின்னம்மாவோட பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். 30 வருஷமா புரட்சி தலைவி அம்மா அவர்களோட நட்போட சசிகலா அம்மா பயணிச்சுட்டு வந்தாங்க. புரட்சி தலைவி அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அந்த இடத்துல நாங்க சின்னம்மாவை பார்க்கணும்னு நினைக்கிறோம். நல்ல திட்டங்களை அம்மாவோட திட்டங்களெல்லாம் சின்னம்மா ஆட்சியில இருந்து அவங்க நிறைவேற்றணும். பல நல்ல திட்டங்கள்லாம் உருவாக்கி கொடுக்கணும். அம்மாவுடைய 33 ஆண்டுகளா தோழியா இருந்து அவங்களோட நல்லது கெட்டது எல்லாத்துலயும் எல்லா நலத்திட்டங்கள்லயும் பங்கேற்று கூடவே இருந்தாங்க. இப்ப அம்மா இல்லாத இடத்துல இப்ப சின்னம்மா இருந்து எல்லாமே பண்ணுவாங்க, எல்லா நலத்திட்டங்களும் பண்ணுவாங்க நம்ம எதிர்பார்க்கிறோம். அவங்க இருந்து இன்னும் 100 ஆண்டு வாழ்ந்து நல்லபடியா இருக்கணும். அவங்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். சின்னம்மா நொடியில் வாழ வாழ்த்துகிறோம். அம்மா இருக்கிற காலத்தில் கூடவே இருந்து உறுதுணையாக இருந்து மக்களுக்கு செய்ய வேண்டிய நலத்திட்டங்களை எல்லாம் நிறைய செய்து கொடுத்தாங்க. வருகின்ற காலகட்டத்திலையும் இதே மாதிரி நல்ல திட்டங்களை செய்யணும்னு புரட்சித்தாய் சின்னம்மாவை வாழ்த்தி வணங்குகிறோம். மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மாவின் விசுவாசம், அம்மாவின் மறு உருவம், இன்று வரைக்கும் அம்மாவினுடைய நிழலாகவும் நிழலாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களை வணங்கி கடவுள் புண்ணியத்தையும் அம்மாவின் ஆசியோடும் நீடோடி கால வாழ எல்லாம் வல்ல இறைவனையும் மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் ஆசியும் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். புரட்சித்தாய் சின்னம்மா அவருடைய இந்த பிறந்தநாளில் நம்ம கட்சி இன்றைக்கி எல்லாரும் ஒன்று சேர்ந்து சின்னம்மா அவருடைய தலைமையில் எல்லாரும் ஒன்றிணைந்து கிட்டத்தட்ட கட்சியை எல்லாரும் ஒன்று சேர்ந்தோம்னா நம்மளை அடிச்சிக்க தமிழ்நாட்டில் யாருமே கிடையாது. இன்றைக்கி ஏழைகள் கஷ்டப்படுறான், எல்லாரும் கஷ்டப்படுறாங்க. அவங்களோட ஒட்டுமொத்த கோரிக்கையும் அதுதான். சின்னம்மாவுடைய வழித்தோன்றலில் ஆட்சி அமைக்கணும், கட்சியை பிடிச்சி கட்சி நல்லா இருக்கணும், கழகமும் நல்லா இருக்கணும், தமிழ்நாடு நல்லா இருக்கணும்னா இது நடந்தால் தான் நல்லாயிருக்கும். புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். அவங்க 100 வயசு வரைக்கும் நல்ல சந்தோஷமாக நீடொழி வாழணும். அம்மா காலத்தில் இருக்கும்போது புரட்சித்தாய் ஒன்று சேர்ந்து நிறைய திட்டங்கள் எல்லாம் செயல்பாட்டு கொண்டு வந்தாங்க. அது எங்களுக்கு ரொம்ப பெரிய உதவியாக இருந்துச்சு. இப்போ திரும்பியும் சின்னம்மா தலைமையில் திரும்பியும் கட்சியெல்லாம் ஒன்றா சேர்ந்து பொதுமக்களுக்கு சேவை செய்யணும் நாங்கள் ரொம்ப ஆசைப்படுறோம். இன்று பிறந்த நாள் காணும் சின்னம்மாவை வாழ்த்த வயதில்லை என்றாலும் வணங்குகிறோம். 30 ஆண்டுகளுக்கு மேலாக புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மாவின் பல நலத்திட்ட உதவிகளை அவருடன் இணைந்து சின்னம்மா அவர்கள் இணைந்து செயல்படுத்தி வந்தார்கள். இப்பொழுது கழகம் பிரிந்திருக்கின்றது. சின்னம்மா தலைமையில் பிரிந்து போன கழக தொண்டர்கள் ஒருங்கிணைந்து அம்மாவின் தலைமையில் நிறைவேற்றப்பட்ட பல நலத்திட்ட உதவிகள் இப்பொழுது மறைந்து போய்விட்டது. அந்த மறைந்து போன நலத்திட்ட உதவிகளை சின்னம்மா புதுப்பிக்க வேண்டி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுடைய இன்றைய பிறந்த நாள் விழா. அம்மா அவர்கள் பல ஆண்டு நீடூழி வாழ நாங்கள் பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். 2026 புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் தலைமையில் நமது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றிணைந்து ஆட்சியை கைப்பற்ற வேண்டும். அதுதான் புரட்சித்தாய் அம்மா அவர்களுடைய கோரிக்கை, அவர்களுடைய ஆசையும். அவர்கள் மறைந்தாலும் 100 ஆண்டு காலம் இந்த கழகம் இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். புரட்சி தலைவி அம்மா நினைத்ததுபடி புரட்சி தாய் சின்னம்மா அவர்களின் தலைமையில் ஒன்றுபட்டு கழகம் ஒன்றுபட்டு ஆட்சியை 2026 நம் கட்டில் அமைக்க வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டை தேடித்தான் இந்தியாவிலேருந்து டெல்லியிலேருந்து உள்ளவங்களாம் இங்கே தேடி வந்துருந்தாங்க அம்மாவை தேடி. இன்றைக்கி இங்கே உள்ளவங்களாம் டெல்லிக்கு ஓடுறாங்கன்னா அந்த நிலைமையை மாற்றி வச்சது யார்? எல்லாமே கூட்டுக்கலாவணித்தனம் பண்ணிக்கிட்டு அரசாங்கம் இப்படி ஒரு முறைகேடான ஒரு அரசாங்கம் நடந்துக்கிட்டு இருக்கிறது ரொம்ப வருத்தமாக இருக்குது. இப்படியே போச்சுன்னா ரொம்ப மோசமாகும். இதுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 4 பாதையாக கிடக்கிறது. ஒன்று சேர்ந்து ஒற்றை தலைமையில் செயல்பட்டால் மட்டும்தான் இந்த தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும். அதுக்கு இந்த அம்மா பிறந்த நாளில் இந்த நாளில் எல்லோரும் தொண்டர்களை நாம் எல்லாம் சூளுரையை இருக்கணும். மேலுள்ள தலைவர்கள் அனைவரும் ஒன்று சேரணும். அது ஒற்றை தலைமையில் புரட்சித்தாய் சின்னம்மா அமைப்பின் தலைமையில் அமைஞ்சால் தான் இந்த தமிழகம் ஒரு ஆளுமைமிக்க தமிழகமாக மிளிரும். இந்த பிறந்தநாள் விழாவில் சூளுரை ஏற்றுக்கொள்கிறோம். பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் சின்னம்மா. அம்மா இருக்க காலத்தில் சின்னம்மாவும் அம்மாவும் இணைஞ்சு எல்லாமே நல்லா சிறப்பாக செஞ்சாங்க. கட்சியும் நல்லா வளர்ந்தது. இப்போ அந்த கட்சினால் எல்லாமே உடப்பட்டு போயிருக்குது. எல்லாரும் அவங்கவுங்க விடுபட்டு போயிருக்கிறாங்க. இப்போ அந்த கட்சியை எல்லாரும் சேர்ந்து ஒன்று சேர்ந்து சின்னம்மா தலைமையில் ஒன்று கூடி சிறப்பாக 2026 நம்ம ரெட்டலை கட்சி ஜெயலலிதா அம்மாவுடைய ஆட்சி எப்படி இருந்ததோ அதே மாதிரி ஜெயலலிதா அம்மா இருக்கையில ஆட்சி எப்படி இருந்ததோ அதே மாதிரி எல்லாரும் கைகூடி எல்லாரும் ஒன்று சேர்ந்து இணைச்சு சின்னம்மா தலைமையில் கட்சியை சிறப்பாக ஜெயிக்க வைக்கணும்.